நந்தினி மேலதான் பழி விழ போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அருணாச்சலம், சுந்தரவல்லி, மாதவி 3 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. சுந்தரவல்லியோ அழுதுகிட்டே சூர்யா கிட்ட போய், டேய் சூர்யா, நம்ம சுரேகா இப்ப எப்படிரா இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்க, தாய் குலமே ரிலாக்ஸா இருங்க, சுரேகாவுக்கு ஒன்னும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா, அவ ஜஸ்ட் மயக்கத்துல இருக்கா, அவ்வளவுதான், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்ப டாக்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சரியா, நீங்க ரொம்ப பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு சைடு அருணாச்சலமும், டேய் சூர்யா, டேட் சொல்லுங்க டேட், என்ன விஷயம், இங்க வா, நந்தினி எப்படா சுரேகாவை கண்டுபிடிச்சா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, டேட் அது ஒரு பெரிய கதை டேட், நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சூர்யா புனிதா லவ் பண்ண பையனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லி, இப்படிதான் டேட், நந்தினி புனிதா லவ் பண்ற பையன் மேல சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிருக்கா, அப்பதான் மாடியில யாரையோ கட்டி போட்டிருக்காங்கன்னு நம்ம புனிதா சொல்லியிருக்கா, அப்ப போய் பாக்குறப்பதான் தெரியுது அது சுரேகான்ட்டு அப்படின்னு சூர்யா அருணாச்சலத்திட்ட பேசிட்டு இருக்க, கரெக்டா டாக்டர் வெளியில வராரு. டேட் டாக்டர் வர்றாரு, இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூர்யா டாக்டர் கிட்ட போய், சுரேகா இப்ப எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க சூர்யா, டோன்ட் வரி, அவங்க நல்லாதான் இருக்காங்க, யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்னோனையும் அப்பதான் சுந்தரவல்லி பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா, என் பொண்ணு நல்லபடியா இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு லைட்டா சந்தோஷப்படுறாங்க. அருணாச்சலமும் இப்பதான் நிம்மதியா இருக்கு என் பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நர்ஸ் வந்துட்டு, சுரேகா பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, அவங்களோட அட்டெண்டர் யாரு வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாருமே உள்ள போறாங்க. சுரேகா கண் முழிச்சு சுந்தரவல்லிய பார்த்து அம்மா அப்படின்னு சொன்னோனையும் உடனே சுந்தரவல்லி கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அருணாச்சலமோ, சுரேகா நீ இல்லாம நாங்க ரொம்பவே தவிச்சு போயிட்டோம்டா. சுந்தரவல்லி இருந்துட்டு, சுரேகா சொல்லுடா, உன்னை யார் கடத்தி வச்சிருந்தா அப்படின்னு கேட்க, அம்மா இதோ நிக்கிறாளே, நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நமக்கே துரோகம் பண்ணிருக்காமா, இந்த புனிதாவும் நந்தினியும் தான் என்ன கடத்தி வச்சிருந்தாங்க. என்ன சொல்ற சுரேகா, நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு சுந்தரவல்லி கேட்க, ஆமாமா, இவங்க 2 பேரும் தான் என்ன கடத்தி வச்சிருந்தாங்க. இந்த புனிதா இருக்கலாமா, என்னோட தோட என்கிட்ட இருந்து அவ காதுல போட்டிருந்தாமா, இந்த புனிதாவும் நந்தினியும் தான் அந்த வீட்டுக்குள்ள மாறி மாறி என்ன வந்து பாத்துட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொன்னோனையும் சுந்தரவல்லி வந்த கோபத்துக்கு சும்மா புனிதாவையும் நந்தினியும் பலார்னு 2 அறை விட ஆரம்பிச்சிடுறாங்க. நந்தினியும், அம்மா நாங்க எதுவுமே பண்ணலமா, சுரேகா அங்க இருக்க விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த சுந்தரவல்லியும் சுரேகாவும் கேக்குற மாதிரியே தெரியல. புனிதாவும், ஆமாமா எங்க அக்கா சொல்றது எல்லாமே உண்மைதான், நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே கேட்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்டே எங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பலார்னு மறுபடியும் விடுறாங்க. உடனே சூர்யா இருந்துட்டு, தாய்க்குளமே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ரொம்ப பண்ணாதீங்க, உண்மை தெரியாம அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ போடா, எப்பவுமே உன் பொண்டாடி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க, நான் அப்பவே சொன்னேன், எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு இவ மேல, நீங்க தான் யாருமே நம்பல நான் சொன்னதை, இப்பவாச்சும் நம்புங்க, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியட்டும். அருணாச்சலமும், சுந்தரவல்லி அவசரப்படாத, நந்தினி மேல எப்படியும் தப்பு இருக்காது, நம்ம விசாரிப்போம், அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணாத, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுந்தரவல்லி கேட்காம, உடனே நான் இத போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்தனையும், மேடம் நான் அப்பவே சொன்னேன்ல இவங்க தான் காரணம்னு. உடனே சுந்தரவல்லி இருந்துட்டு, சார் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, இவங்க 2 பேத்துக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்ல, இந்த ஏசியும் சும்மா இல்லாம வேணும்னே நந்தினியையும் புனிதாவையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே அருணாச்சலம் இருந்துட்டு, சுந்தரவல்லி நீ பண்றது பெரிய தப்பு, அவசரப்படாதனா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, டேய் சூர்யா, சுரேகாவை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் நந்தினியையும் புனிதாவையும் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு, மாதவி நீயும் அமைதியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மாதவியை திட்டிட்டு இருக்காரு. சூர்யா இருந்துட்டு, டேட் நீங்க சுரேகாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போய் நந்தினியை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சூர்யா நேரா ஸ்டேஷன் போறான். ஸ்டேஷன் போய் பார்த்தா நந்தினியையும் புனிதாவையும் ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. புனிதாவோ அழுதுகிட்டே இருக்கா. சூர்யா போய் தைரியம் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை எப்படியாச்சும் நான் வெளியில கொண்டு வந்துடுறேன், என் தாய்க்குள்ள நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வேற ஏற்கனவே நந்தினிய பிடிக்காது, இதுல வேற இந்த சுரேகா கண்ணு முழிச்சு இப்படி சொல்லிட்டா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன், நான் உங்களை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துருவேன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஏசி, இங்க பாருங்க, நாங்க அவங்க 2 பேரும் விசாரிக்கணும், நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம வந்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வெளியில போங்க சார், எப்ப பார்த்தாலும் விசாரணை பண்றப்ப நீங்க உள்ள வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ஏசி திட்டி அனுப்பி வச்சிடறாரு சூர்யாவோ கோபத்தோட கிளம்பி போயிடுறான். சுந்தரவல்லி பண்றது சரிதானா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.